بسم الله الرحمن الرحيم. இப்படி வர்றான்ல தஜ்ஜாலு, வந்தா எவ்வளவு காலத்துக்கு அவன் இருப்பான்? இப்படி ஒருத்தன் வந்துட்டான், ஒரு 1000 வருஷம் இருப்பானா, 500 வருஷம் இருப்பானா என்று கேட்டால் அவன் எவ்வளவு காலத்துக்கு அவன் இருப்பான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களை கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வமா லுப்ஸுஹு ஃபில் அர்ள், இந்த பூமியில அவன் வாழுகின்ற காலம் எவ்வளவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40 யௌமன், 40 நாட்கள் அவன் இந்த உலகத்தில் இருப்பான். இந்த பூமியில அவன் வெளிப்பட்ட பிறகு எவ்வளவு நாளைக்கு இருப்பான்னு கேட்டா வெறும் 40 நாள் தான். 40 நாளைக்கு நம்ம ஸ்டடியா இருந்துக்கிற வேண்டியதான். ஆனா அந்த 40 நாள் என்பது உங்க 40 நாள் எங்க 40 நாள் இல்ல, இது வேற மாதிரி 40 நாள். என்ன 40 நாள் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யௌமுன் கஸனத்தின், ஒரு நாள் என்பது 40ல ஒரு நாள், முதல் நாள் வச்சுக்கிறோம் இல்ல கடைசி நாள் வச்சுக்கிறோம். 40 நாள்ல ஒரு நாள் என்பது ஒரு வருடம் அளவுக்கு நீண்டதாக இருக்கும். யௌமுன் கஷஹரின், இன்னொரு நாள் என்பது 2வது நாள் அல்லது கடைசியில் ஒரு 38வது 39வது நாள் கஷஹரின், ஒரு மாதம் அளவுக்கு இருக்கும். யௌமுன் கஜும்அத்தின், இன்னொரு நாள் ஒரு வார அளவுக்கு பெருசா இருக்கும். சாயுரு ஐயாமிஹி க ஐயாமிக்கும், அவனுடைய எஞ்சிய நாட்கள் எல்லாம் உங்களுடைய சாதாரண நாட்கள் மாதிரியே தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு 40 நாள் இருக்க போறான், 37 நாள் தான் சாதாரணமா நம்ம நாளுங்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும், ஒரு நாள் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும், இன்னொரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணக்கையும் சொல்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல இத பார்க்கலாம். அப்ப கூட சஹாபாக்கள் அப்போ அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை தான் அக்கறை. இத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் அளவுக்கு ஒரு நாள், ஒரு வருஷம் அளவுக்கு ஒரு நாள் இருக்கும்னு சொன்னீங்களே, அந்த நாளில் ஒரு நாளைக்கு உரிய தொழுதா போதுமான்னு கேட்கிறாங்க. அதாவது 37 நாளைக்கு பிரச்சனை இல்ல, ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு இருக்கும்ங்கிறீங்களே, அதாவது இரவு பகல் வருவது ஒரு வருஷம் ஆயிரும். ஒரு வருஷம்னா நீங்க ஒரு வருஷம் தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சில பேரு நமக்கே சில கவலையா இருந்தோம்னு வைங்க, ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி தெரியும். சந்தோஷமா இருந்தோம்னு வைங்க, நேத்து போன மாதிரி போயிடும். கல்யாணம் மாப்பிள்ளைட்டு கேட்டீங்கன்னா 30 நாள் வீட்டுல இருந்திருப்பான், அதுக்குள்ளாடி போயிடுச்சேன்னு சொல்லுவான். அவன் சோகத்தில் இருக்கிறவனை கேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி இருக்குமா, அந்த அர்த்தம் இல்லை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது நிஜமாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு நாள் என்பது அது 24 மணி நேரத்துக்கு பதிலா 365 நாள் கடப்பதற்கு எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு ஆகும் என்ற கருத்தை தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு வருஷம் அளவுக்கு அது சுலவா இருக்கும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் சூரியனுடைய என்ன இது மாதிரி சுலவாகிறது ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் கிழக்க உதிக்கிறதுக்கு பதிலா மேற்கு உதிக்கும்ங்கறாங்க. அது பின்னாடி நம்ம விளக்க இருக்கணும். மேற்கு உதிக்கிறதுன்னா என்ன நடக்கணும்னா, பூமி ரிவர்ஸா சுத்தணும், அப்பதான் மேற்கு உதிக்கும். இப்ப எப்படி சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் மாத்தமா சுத்தினாதான் கிழக்க உதிக்கிறதுக்கு பதிலா மேற்கு உதிக்கும். அந்த தலைப்பை பேசும்போது நம்ம அங்க வந்துக்குருவோம். அப்ப ரிவர்ஸா சுத்துறதா இருந்தா சுழற்சி ஸ்பீட குறைச்சிக்கிட்டே வரணும், அப்பதான் அந்த திருப்பி சுத்த முடியும். இப்படி வேகமா சுத்திக்கிட்டு இருக்கிறத மாத்தி சுத்த நினைச்சோம்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைச்ச நிப்பாட்டி மர சுத்தணும், அப்பதான் வேகமா சுத்த முடியும். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் 37 நாள் சாதாரணமா போய் அழிக்கிற நாள் நெருங்கி போச்சு. அப்ப ஸ்பீட குறைக்க என்ன செய்யும், ஒரு வாரம் அளவுக்கு ஸ்பீட் ஆகும், அப்புறம் ஒரு மாசம் அளவுக்கு ஆகும், சுலவாயிரும். நிப்பாட்டும் பொழுது சுழற்சியுடைய வேகம் குறையும். பூமியுடைய அழிக்கிறது முடிவு பண்ண பிறகு நடக்கிறதான பூமியுடைய சுழற்சியின் வேகம் குறையுமையானால் அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, நாள் கடற்கிற லேட் ஆகும். லேசா சுத்தினா சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும்ல, இன்னும் கொஞ்சம் லேசா சுத்தினா ஒரு மாசம் ஆயிரும்ல, இன்னும் கொஞ்சம் லேசா சுத்தினா ஒரு வருஷம் ஆயிரும்ல. அது அழிக்கிற கட்டம், அழிக்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணி நிப்பாட்டி வச்சுதான் முட்ட முடியும். அதுக்காக வேண்டிய பெரிய ஒரு இலக்கிய அர்த்தம் அது அப்படிலாம் வியாக்கியமா பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா இந்த கேள்வி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவன் அப்ப ஒரு வருஷங்கிறீங்களே, அப்ப 5 வக்து தொழுதா போதுமாங்கிறாங்க. ஒரு நாள் தான். ஆனா சூரியன் மறைகிறது, ஒரு பகல் ஒரு இரவு ஏற்படுது, ஆனால் அது ஒரு வருஷம் ஓடி போயிருது நம்ம கணக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதாது, அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் தொழுகை போதாது,
உக்துருலஹு கத்ரஹு, அதனுடைய அளவை நீங்கள் வந்து கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொரு 24 மணி நேரமா கணக்கு பண்ணி ஒவ்வொரு 5 வக்தா தொழுது இருக்கணும். பகல்ல 6 மாசம் பகலாவே இருக்கும், 6 மாசம் இரவாவே இருக்கும் அந்த சுலோவா ஓடும் பொழுது. அப்ப 6 மாசம் பகலைக்கு உள்ளத டைம் பிக்ஸ் பண்ணி, சரி இந்த ஒரு நேரம் இப்ப மகரிபு நேரத்தில் நம்ம பகல்ல தொழுவோம். சூரியன் அந்த துருவத்துல தொழுவாங்க இல்லையா, துருவ பிரதேசங்கள்ல 6 மாதம் பகலா இருக்கும், 6 மாதம் இரவா இருக்கும். அதுக்காண்டி மொத்தமா 5 வேளை தொழுதா போதும் வருஷத்துக்கு, அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்ன சட்டங்கள் கூட இதுல தான் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டா கணித்துக்கொள்ள சொல்றாங்க. அதாவது ஒரு நாள் போவது ஒரு வருஷம் அளவுக்கு சுலோவாயிடுமே, ஆனால் நீங்கள் நேரத்தை தான் கணக்கு பண்ணணுமே தவிர அதை வந்து நீங்க ஒரு நாள் கணக்கு எடுக்க கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரியாக வந்து ஒரு நாள் போறது ஒரு ரொம்ப சுலோவா உலகம் சுத்தி அவன் அழியறதுக்காக வேண்டி அல்ல அந்த மாதிரி பண்றான். பகலாவே இருந்துகிட்டு இருக்குமா 6 மாசம், பகலாவே இருக்கும், இரவாவே இருக்கும் 6 மாசம். அப்பதான் அப்படி ஒரு வருஷம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்னும் இந்த கணித்துக் கொள்ளக்கூடிய யுகம் உண்டாகும்லாம் விளங்குது. இந்த மாதிரி எவ்வளவோ பேர் மேல போயிட்டான், சந்திரனுக்கு போயிட்டான், சந்திரன்ல ஒரு மாசம் வாழணும்னு ஒரு தற்காலிக ஏற்பாடுலாம் பண்றான்னு வைங்க. அவன் எப்படி சொல்லுவான்? இந்த இருக்கு ஆதாரம். எப்படி சொல்லுவான்னா கணிச்சுக்கிடுவான், கணக்கு பண்ணிக்கிடுவான். அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு சூரிய உதயமும் கிடையாது, சுபமும் கிடையாது, இஷாவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப கணித்து கொண்டு போக வேண்டியதான். பூமியில உள்ளதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பகுதியில் உள்ளது மாதிரி கணிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான் சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி அவனுடைய 37 நாள் ஈஸியா ஓடி போயிடும். 38வது நாள் ஒரு வாரம் மாதிரி போகும், 39வது நாள் ஒரு மாசம் மாதிரி போகும், 40வது நாள் ஒரு வருஷம் அளவுக்கு சுலவா போகும் என்று இந்த முந்தி சொல்ல 3 நாள் இப்படி 37 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அவனுடைய இது. அப்ப கூட நமக்கு ஒண்ணு வருது, இந்த உலகத்தையும் அழிச்சு நாசமாக்குவான் இருக்குது. அப்ப எப்படி 40 நாள்ல முட்டுவலையும் செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாருங்க இதுலயும் முன்னறிவிப்பு இருக்குது. இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒமா இஸ்ராவுஹு ஃபில் அர்லி, அப்ப எப்படி பூமியில அவ்வளவு ஃபாஸ்டா போய் அம்புட்டு பேரையும் கெடுக்க முடியும்? எவ்வளவு ஒரு வருஷம் மொத்தமே இருக்கு, 40 நாள் தான் இருக்க போறாங்கிறீங்க. அம்புட்டு போய் ஏரியாவுல போய் கெடுத்து குட்டிச்ச வரைக்கும் நாசமாக்கணும் என்று கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல் கைசி இஸ்தத்பரத்துஹு ரீஹு, காற்று விரட்டி செல்லுகிற மேகத்தை போல ஓடி போய் விடுவான். அப்ப வந்து இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, மனிதனுடைய பிரயாண வேகம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படி போகலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்த முன்னறிவிப்பு உண்மையான மார்க்கமா இருந்து சொல்ல முடியும். அப்ப என்ன செஞ்சிருக்கேன், 40 நாள் ரொம்ப கம்மி போக முடியாது. ஏன்னா ஒட்டகத்துல அந்த காலத்துல வச்சிருந்தாங்க, அதிகபட்ச வேகத்துக்கு குதிரை வச்சிருந்தாங்க. அப்ப சொல்லவே முடியாது. அவங்களுக்கு எதெல்லாம் தெரியுது, காற்று விரட்டி செல்கிற மேகம் போகுமே, அது யாருக்கூட விமானத்தினுடைய வேகம், அந்த வேகத்துல பறந்துருவான். விமானம்லாம் வச்சிருப்பான், போவான், இங்க அங்க இறங்குவான், அந்த ஏர்போர்ட்ல இறங்குவான், அங்க உள்ள ஆளுகளுக்கு எடுக்குவான், இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு பறப்பான். இதுல என்ன இருக்கு, அந்த மாதிரி பறந்து போயிருவான். அது வந்து அதற்குரிய சாதனங்கள்லாம் உண்டானதான் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு யுகமாவும் இருக்கு. இன்னைக்கு வந்தா கூட செய்ய முடியுமே. தஜ்ஜால் இன்னைக்கு வந்துட்டா கூட இந்த 40 நாள்ல உலகம் சுத்த இயலாதா? 4 நாள் நான் சுத்திட்டு வந்துருவேன். உலகம் இன்னைக்கு கூட சாதனம், காசு வேணும் ஜாமா இருந்துச்சுன்னு சொன்னா அழகா சுத்திட்டு வந்துடலாம். அப்ப வந்து இந்த 40 நாள் என்பது வந்து இந்த யுகத்துக்கு வந்து போதும். அது 40 நாள் கூட அது கரெக்டான கணக்கு இல்லை. 40 நாள்னாலும் ஒரு வருஷமும் ஒரு மாசமும் ஒரு வாரமும் 37 நாளும் தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வருது. இது ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது தஜ்ஜால் வந்து இந்த உலகத்தில்